வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னாங்க உத்தராயண புண்ணிய காலத்தை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே தட்சிணாயன புண்ணிய காலம்னா என்னன்னு சொல்லி போன பதிவுல பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க உத்தராயண புண்ணிய காலத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா தை, மாசி, பங்குனை, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் கொண்டது பாத்தீங்கன்னு சொன்னா உத்தராயண புண்ணிய காலம் சொல்லி சொல்றோம். இந்த உத்தராயண புண்ணிய காலமானது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தேவர்களுக்கு பகல் காலம்ங்க. இந்த 6 மாச காலமே தேவர்களுக்கு பகல் காலம். இந்த உத்தராயண காலத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்ப பாத்திரலாமுங்க. பொதுவா இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல இறக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மறுபிறப்பு கிடையாதுன்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் பார்க்க வேண்டியது வருங்க. பொதுவா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பொதுவா சொன்ன விதியை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஆனா ஜாதக ரீதியாகவும் இதைய நம்ம பார்க்கணும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு மாசத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க. அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பதிவுல நம்ம பார்த்துருவோம். பொதுவாங்க இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல முதல் மாசம் பாத்தீங்கன்னு சொன்னா தை மாசம்ங்க. எப்போ இந்த தை மாசத்துல பௌர்ணமி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா பூசத்தன்னைக்கு வருங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த தைப்பூசம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முருகனுக்கே உகந்தது. அப்போ இந்த தை மாசம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வரக்கூடிய பௌர்ணமியில முருகனுடைய திருவிழா வர்றதுனால இந்த தை மாசம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிறந்த மாசமாக சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்பு இனிப்புகளை இப்ப பார்ப்போம். பொதுவா இந்த மாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னாங்க மக நட்சத்திரத்திலேயே வருங்க. அப்போ அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான பேரை வச்சு மாசி மகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மாசிங்கிறது மாசம், மகம்ங்கிறது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பௌர்ணமி வர்றதுனால மாசி மகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக விசேஷத்தை பத்தி சொல்லக்கூடியதுங்க. அப்போ மாசி மாசத்துக்கு இந்த சிறப்பும் உண்டு. அடுத்தது பங்குனி மாசத்தை பார்ப்போம். இந்த பங்குனி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னாங்க உத்தர நட்சத்திரத்திலேயே வருங்க. அப்போ மாசம் பங்குனி, இந்த பௌர்ணமி வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். இது ரெண்டையும் சேர்த்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு ஒரு சிறப்பியல்பு இருக்குதுங்க. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சபரிமலையில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஐயப்பன் பிறந்த பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு 10 நாளுமே ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பங்குனி உத்திரத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பழனி முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிகச்சிறப்பான விழாவாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அப்ப இதுதான் பங்குனி மாசத்துக்கு உண்டான சிறப்பியல்பு. அடுத்தது பாத்தீங்கன்னாங்க சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமியை பார்ப்போம். இந்த சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னாங்க சித்திர நட்சத்திரத்துல வருங்க. அப்போ அந்த நட்சத்திரம் வர்றது சித்திரை, அந்த மாசம் சித்திரை மாசம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த சித்ரா பௌர்ணமி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மதுரையில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கள்ளழகர் ஆத்துல இறங்குறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிகச்சிறந்த விழாவாக நம்மளுக்கு கொண்டாடிட்டு வர்றோம். இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சித்திரை மாசத்துக்கு உண்டான சிறப்பு இயல்பு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வைகாசி மாசத்துக்கு பார்ப்போம். இந்த வைகாசி மாசம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னு சொன்னா விசாக நட்சத்திரத்திலேயே வருங்க. அப்ப இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் வைகாசி, வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம். இது ரெண்டையும் சேர்த்தி வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா முருகனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உகந்த விழாவாக இது பார்க்கப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா முருகன் கோயில்லையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிறந்த அதாவது சிறப்பு வழிபாடுகள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நடக்குங்க. இப்போ இந்த 5 மாசத்துலயுமே வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா கோயில்லையுமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம் மற்றும் தேவர்களுக்கு விழாக்களுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்றும் ஒரு சிறப்பியல்ப இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை பத்தி பார்ப்போம். பொதுவாங்க இந்த தை பிறந்தால் விளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பழமொழியை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாங்க நம்ம தட்சிணாயன புண்ணிய காலத்தை எதுக்கு பார்த்தோம், அதாவது மழைக்காலம்னு பார்த்தோம். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னுடைய நிலத்தை உழுது அதுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நெல்லு போட்டு அல்லது தானியங்களை போட்டு அதை வளர வச்சு அதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அறுவடைக்கு தயாரா வச்சிருப்பாங்க.
பொதுவா இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமே வந்து பாத்தீங்கன்னா மழை காலம்னு சொல்லியிருக்கோம். இதுல உத்தராயண புண்ணிய காலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலமா தான் இருக்குங்க. பொதுவா வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வைகாசியில தான் மழை வரும். அந்த 5 மாசத்துக்குமே மழை வந்து ரொம்ப ரேராத்தான் இருக்குங்க. அப்போ இந்த தை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் அடிக்கக்கூடிய மாசம், வெயில் ஆரம்பிக்கிற மாசம்ங்க. அப்போ இந்த தை 1ஆம் தேதி பிறந்ததையுமே விவசாயிகள் எல்லாமே தான் வந்து வளர்த்த தானியங்களுக்கு உண்டான அந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணி அதை வந்து வித்து காசாக்கி எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் அதன் பயன்படுத்த ரெடியா வச்சிருப்பாங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி குறிக்குதுங்க. இப்ப இந்த மகர ராசி அப்படிங்கிறது வந்து சனியினுடைய வீடு, காலபுருஷனுக்கு 10வது வீடுங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனின்னு சொன்னோம்னால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனகாரகன். அது மகர ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு கொடுக்கக்கூடிய இடம்ங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய இடம் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வருமான காரகன்னு சொல்லி அர்த்தம்ங்க. இந்த சூரியனானவர் சனியினுடைய வீடு மகர ராசிக்குள்ள வரும்போது அவர் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சு அதுக்குண்டான வருமானத்தை வாங்கிக்கிறாருன்னு சொல்லி இதுக்கு அர்த்தம்ங்க. சனி ஜீவனகாரகன், சூரியன் வந்து வருமானகாரகன். இங்க 2 பேருமே தை மாசத்துல ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அதான் ஒன்னா சேர்ந்திருப்பான்னு சொன்னா சூரியன் வந்து சனி வீட்டுல இருப்பாரு. அப்போ தன்னுடைய உழைப்புக்குண்டான ஊதியத்து பூரா அந்த விவசாயிகள் வாங்கிக்குவாங்க, தொழிலாளர்களும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம்ங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழியா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இறக்குறவங்களுக்கு வந்து மறுபிறப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ஜாதகம் இருக்குதுங்க. அப்போ நம்ம இந்த மறுபிறப்பை பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து பார்க்கணும், பார்த்துதான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல இறக்குறவங்களுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த 6 மாசத்துலயுமே அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ரோகிணி இந்த நட்சத்திரங்கள்லயே ஒரு வீட்டுல இறப்பு ஏற்பட்டாலும் அதை நீங்க அடப்பா வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது தேவர்களுக்கு பகல் காலம். பொதுவாக இந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்குமே, தட்சிணாயன புண்ணிய காலம் வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களுக்குமே உண்டானதுங்க. அப்போ நீங்க உத்தராயண புண்ணிய காலத்துல இறப்புகளே நடந்தாலும் நான் மேல் சொன்ன நட்சத்திரத்துல இறப்புகளே நடந்தாலும் நீங்க அதை அடப்பா வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வடக்கு நோக்கிய நகரவும் அர்த்தம்ங்க. அதாவது உத்தரன்னு சொன்னா வடக்கு, அயனம் சொன்னா வழின்னு அர்த்தம். அப்போ வடக்கு வழியா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிரயாணப்படுறத நம்ம உத்தராயண புண்ணிய காலம் சொல்லி சொல்றோம். அதே மாதிரி தட்சிணாயனம் சொன்னா, தட்சிணம் சொன்னா தெற்கு, அயனம் சொன்னா வழி. சூரியன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வடக்குல இருந்து தெற்கு முகமா நடக்கிறத நம்ம தட்சிணாயனம் சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உத்தராயணம் புண்ணிய காலம் மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்கு உண்டான விளக்கங்களுங்க. நன்றி, வணக்கம்.